வணக்கம் வெல்கம் டு ஆரஞ்ச் கேண்டி. நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு 90s கிட்ஸ் ஃபேவரட் ரெசிபி பொரி உருண்டை. இது வந்து குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ வாங்க அந்த பொரி உருண்டையை வீட்டில் எப்படி வந்து 20 நிமிஷத்துக்குள்ளே வந்து நம்ம செய்யறதுன்னு வந்து பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 5 கப் அளவுக்கு வந்து பொரி எடுத்திருக்கேன். இது வந்து நல்லா ஒரு கடாயில் போட்டு ஒரு மீடியம் ஹீட்டில் வச்சு நம்ம வந்து ஒரு 5 நிமிஷம் வந்து ஸ்லைட்டாக வந்து வறுத்துக்கலாம். அப்போ வந்து நம்ம பொரி வந்து கொஞ்சம் நல்லா கிறிஸ்பாக இருக்கும். இதுக்கு வந்து நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்லேருந்து வாங்கின பொரி யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிக்கலாம், அது தேவையில்லை. நீங்கள் வீட்டில் வந்து பிரித்து வச்சிட்டிங்க பொரியனா ஸ்லைட்டாக கொஞ்சம் நேரம் நம்தா மாதிரி இருக்கும். ஸோ அது மாதிரி பொரியை வந்து நீங்கள் மறக்காமல் வந்து இது மாதிரி கடாயில் போட்டு நல்லா வந்து ஒரு வாட்டி வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக வந்து நம்ம அதே கடாயில் வந்து நம்ம வந்து அதுக்கு தேவையான வெல்லத்தை வந்து கரைச்சிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து 5 கப்பு பொரிக்கு வந்து நான் 3/4 கப்பு அளவுக்கு வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து நம்ம இந்த கடாயில் போட்டு கரைச்சிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து கூட வந்து 1/4 கப் அளவுக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாம். நம்ம வெல்லத்தை வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம நல்லா வந்து கரைச்சிக்கணும். வெல்லம் வந்து பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் உங்கள் வெல்லத்தில் வந்து தூசி இருந்தால் நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணி வெல்லப்பாகில் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். தூசி இல்லைன்னா நீங்கள் வந்து அந்த ஸ்டெப்பை அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்து நல்லா நுர வர அளவுக்கு வந்து நம்ம வந்து கொதிக்க விட்டுறணும். ஸோ பாருங்கள் இது மாதிரி வந்து நல்லா நுர வந்ததுக்கப்புறம் ஃப்ளேம் வந்து லோ பண்ணிட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து நல்லா வந்து கெட்டியாகிறதுக்கு விட்டுறணும். ஸோ அப்போ வந்து நம்ம வெல்லம் வந்து நல்லா வந்து கேரமலைஸ் ஆக ஆரம்பிச்சிடும். பாருங்கள் 2 நிமிஷம் ஆகிடுச்சு. நம்ம வெல்லப்பாகு வந்து நல்லா கொஞ்சம் கேரமலைஸ் ஆகிடுச்சு. இதுதான் வந்து நம்மளுக்கு கரெக்டான பதம். இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம பொரி ஆட் பண்ணால் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். இந்த ஸ்டேஜில் வந்து உங்களுக்கு ஃப்ளேவருக்காக வேணும்னா நீங்கள் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வந்து சுக்கு பொடி வந்து சேர்த்துக்கலாம். ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் தரும், வெல்லமும் சுக்கு பொடியும். ஸோ இப்போ இது கூட வந்து நான் வறுத்து வச்சுருக்க பொரியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நானும் இது சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறமா நம்ம எல்லா ஸ்டெப்ஸுமே வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக செய்யணும், இல்லைன்னா ஆறிடுச்சுன்னா நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு வராது. ஸோ டக்குன்னு நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வாங்க கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம எப்படி உருண்டை பிடிக்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு வந்து சுத்தமான கையில் வந்து கொஞ்சமாக வந்து நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். ஸோ இது எடுத்துகிட்டு நம்ம கையில் வந்து நல்லா தேய்ச்சிக்கலாம். இது வந்து நம்மளுக்கு உருண்டை பிடிக்கும் போது கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். கூடவே வந்து நம்மளுக்கு கொஞ்சம் அந்த வெள்ளைப்பாகு வந்து சூடு இருக்கும். ஸோ அது சூடு வந்து கை வந்து தாங்குற அளவுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். இப்போ வந்து நம்ம சீக்கிரமாக வந்து வெள்ளைப்பாகில் போட்டு வச்சுருக்க பொரியை வந்து நல்லா அமுத்தி உருண்டை மாதிரி பிடிச்சிக்கலாம். நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இதுக்கு இப்போ பாருங்கள் நல்லா கையால் அமுத்தி நம்ம வந்து உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம சீக்கிரமாக செய்யணும், அப்போ தான் வந்து இதுவாக வந்து நம்ம உருண்டை பிடிக்கும். இல்லைன்னா ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ இது மாதிரி பாருங்கள் சூப்பரான பொரி உருண்டை ரெடி. வாங்க இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுட்டு அதே மாதிரி மீதி உள்ள பொரியும் வந்து நம்ம உருண்டை பிடிச்சிடலாம். அதுதாங்க ரொம்ப ஈஸியாகவே நம்ம பொரி உருண்டை ஈஸியான ஸ்டெப்ஸில் ரொம்ப சிம்பிளான இன்க்ரீடியன்ஸில் ரெடி. வாங்க இது வந்து ஃபுல்லாக வந்து ரெடி பண்ணியாச்சு. பாருங்கள் குழந்தைங்களுக்கு நல்லா விரும்பி சாப்பிட்ற ரொம்ப ஹெல்த்தியான ஸ்நாக் ஐட்டம். ஒரு 20 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து வீட்லேயே வந்து ஒரு 2 இன்க்ரீடியன்ஸ் வச்சே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனல் ஆரஞ்ச் கேண்டிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டனை அழுத்தத்துக்கு மறக்காது.